வெல்கம் டு சிவதனி அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோஸ் எதுக்காகனா, நம்மகிட்ட வெப்சைட்டை பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க. வெப்சைட் எப்போ சார், அப்ளிகேஷன் எப்போ சார் ஓகே ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அப்ளிகேஷன் வந்து 95% முடிஞ்சிருச்சு. இன்னும் சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து சில பேர் வந்து வெப்சைட்டில் எப்படி சார் நான் வீடியோஸ் ஜாயின் பண்ணிட்டேன், இல்லை எப்படி சார் நான் ஜாயின் பண்ணிட்டு என்னால் எப்படி சார் வீடியோஸ் பார்க்குறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்து எப்படின்னா, நீங்கள் கூகுளில் போயிட்டு சிவதனி அகாடமின்னு அடிங்க. சிவதனி.academy.com அப்படி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து ஹோம் பேஜில் போயிட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கார்னரில் பாருங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து இதில் கேட்குற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா இதில் பக்கத்தில் பே நவுன்னு வரும். பே நவுன்னு வந்துட்டு நீங்கள் பே பண்ணிங்கன்னா யூபிஐ ஐடி, இந்த மாதிரி யூபிஐ ஐடி, கார்டு, நெட் பேங்கிங்கில் வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் யுவர் என்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான பிக்சர்ஸ் வந்து இதில் வரும். ஸோ நெக்ஸ்ட் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து லாகின் போகணும். லாகின் போகிறப்போ என்னன்னா, இங்கே இருக்க பாருங்க ரைட் சைடில் ரிஜிஸ்ட்ரேஷன் பக்கத்தில் லாகின் இருக்குது. அந்த லாகினை டச் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொபைல் நம்பர் இப்போ என்னோட நம்பரை கொடுத்துறீங்கன்னு வச்சுங்களேன். சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ என்னோட மொபைல் நம்பர் கொடுத்தேன், லாகின், என்னோட ஓடிபி கோடு 2002321. இப்போ என்னோட மொபைல் நம்பருக்கு இந்த ஓடிபி வந்துச்சு. 1 செகண்ட். ஓகே, பாஸ் பண்ணு. இப்போ லாகின் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களோட மொபைலில் வந்து உங்களுக்கு விசுவல் ஆகும் பிக்சர்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளோட என்ன கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்றக்காக வந்து நம்மளோட கோர்ஸ் வீடியோஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் நம்ம டச் பண்ணோன்னா என்ன கோர்ஸில் ஜாயின் பண்ணிருக்கோம், கோர்ஸ் வீடியோஸ் இந்த பாருங்கள். கோர்ஸில் வந்து உங்களோட யூஜிடிஆர்பினா யூஜிடிஆர்பி, எஸ்ஜினா எஸ்ஜிடி, பிஇஓனா பிஓ பேட்ச். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு, சின்ன சின்ன ஒர்க் இருக்குது. அவங்களுக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்க இந்த பிஓவில் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எஸ்ஜிடியில் சொல்கிறேன். இதில் வந்து இன்ஃபர்மேஷன் ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். சோசியல் சயின்ஸில் ஒரு வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நான் சோசியல் சயின்ஸில் ஒரு வீடியோ ப்ளே பண்ண பாருங்களேன். சாரோட வீடியோஸ் வந்து இப்படி வந்து நிற்கும். ஸோ இப்படி வந்தோடனே இப்போ நார்மலாக இதில் ப்ளே பண்ணிக்கிட்டேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ப்ளே ஆகும். உங்களோட பிக்சர் வணக்கம். இந்த மாதிரி வந்து சிவதனி அகாடமி எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர்களுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ப்ளே ஆகும். ஸோ இந்த ப்ளே ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து வந்து உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் மேலே டச் பண்ணிங்கன்னா, மெட்டீரியல்ஸ் டச் பண்ணிங்கன்னா கோர்ஸ் மெட்டீரியல்ஸ். இப்போ எஸ்ஜிடிக்கு நாங்கள் ஒரு எஸ்ஜிடின்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்ன ஒரு மெட்டீரியல்ஸ் போட்டுக்கணும் இந்த பாருங்க. இந்த மெட்டீரியல்ஸ் போட்டுருக்கேன். ஒரு புக், சில பேர் வந்து புக்கு இது கிடைக்கல, புவியில் வந்து 6th to 12th வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் மோஸ்ட்லி எஸ்ஜிடிக்கு மெட்டீரியல் கொடுக்கலன்னு சொன்னோம். சப்போஸ் ஒரு சாம்பிளுக்காக ஒரு மெட்டீரியல் வச்சுருக்கேன் பாருங்களேன். இதை டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி பிக்சர் வந்துடும். இது வந்து உங்களுக்கான இந்த ஓவரால் 6th பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்க கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக இப்படி வரும். ஸோ இவ்வளோ தான் அப்ளிகேஷன் உங்களுக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த வெப்சைட்டு. ஸோ இதே சேம் மெத்தடு தான் உங்களுக்கு வந்து வெப்சைட்லையும் வரும். சரி, சேம் மெத்தட் தான் அப்ளிகேஷன்லேயும் உங்களுக்கு வரும். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து எப்படின்னா 2 or 3 டேஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் ஆப் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த நான் சொன்னேன் இல்லை, உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு உங்கள் மொபைல் அந்த மொபைல் கம்பெனிக்கான ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு வந்துடும். இதில் வந்து நீங்கள் என்ன கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிறீங்களோ அது மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? எதுவும் டவுட்டா அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.